இரண்டு பொருட்களின் விலை உயர்வு இந்திய குடும்பங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஒன்று தங்கம், மற்றொன்று தக்காளி. தற்போது இந்த இரண்டுமே கடுமையாக விலை உயர்ந்து காணப்படுகிறது. தங்கம் இல்லாமல் கூட இருக்கலாம், தக்காளி இல்லாமல் எப்படி இருப்பது என கேள்வி எழுப்புகின்றனர் குடும்பத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள். அக்டோபர் மாதத்தோடு ஒப்பிடும்பொழுது 50 முதல் 60% வரை தக்காளி விலை உயர்ந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த நேரம் தவறிய மழை காரணமாக தக்காளி உற்பத்தி கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதுவே தக்காளி விலை உயர்வுக்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. மிக குறிப்பாக விழா காலங்களாக பார்க்கப்படும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் தக்காளியின் தேவை அதிகம் இருக்கும் என்பதால் இப்பொழுதே விலை உயர்வு தொடங்கியுள்ளதாகவும் சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் கடந்த சில மாதங்களுக்கு முன் கடும் விலை வீழ்ச்சி அடைந்து தக்காளியை விவசாயிகள் ரோட்டில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இப்பொழுதோ தக்காளி சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறியிருக்கிறது. போன வாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா இருந்தது. அது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா இருக்குது கிலோ. நம்ம சாதாரண மக்கள் எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? நாங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறோம். தக்காளியை 100 ரூபா கிலோ அப்படின்னும் போது எப்படி வாங்க முடியும் சொல்லுங்கள்? இந்த நிலையில் இந்த ஸ்திரமற்ற நிலைக்கு என்ன காரணம், இதற்கு தீர்வுகள் தான் என்ன என்பது குறித்து விவசாயிகள் மற்றும் சந்தை வல்லுநர்களிடம் பேசினோம். ஆப்பிள் ஒரு பக்கம், தக்காளி ஒரு பக்கம் வித்திருந்த காலமும் உண்டு. 3வது வருஷத்தில் அந்த மாதிரி வித்துச்சு. ஆனால் 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா கிரேடு வித்திருக்குது. அந்த காலமும் உண்டு. 10 ரூபா 20 ரூபா கிரேடு வித்திருந்த காலமும் உண்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அதெல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. இந்த மழை பாதிப்பு இல்லைன்னா இவ்வளோ ரேட் வந்திருக்காது. இந்த மழை பாதிப்புன்னு தான் இந்த மாதிரி ரேட் வந்துக்குது. இப்போல்லாம் வெள்ளம் போட்டால் திரும்பி மாமூலம் தான் சார். 300 ரூபா 200 ரூபா கிரேடு அந்த மாதிரி ரேட்டு கிடைக்கும். ஆனால் ஜனவரி, பிப்ரவரியிலலாம் டவுன் ஆயிடுச்சு சார் தக்காளி. ஆக இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் தக்காளிக்கு தகுந்த மாதிரி தக்காளி உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி அதிகமா பெருக்கிறாங்க. ஹைபிரிட் ரகங்களை கொடுத்துட்டாங்க. இந்த ஹைபிரிட் ரகங்கள் 30 டன் ஒரு ஏக்கர்ல விளைஞ்சிருந்தது 70 டன் 80 டன் விளையிற அளவுக்கு விதைகள் வந்துருச்சு. அதிகம் பேர் அந்த செடியை வளர்த்து காய் அறுக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு வந்துடுது. வாங்குவோர் இல்லாததுனால மலிவாயிடுது. இது வருஷம் பூரா இந்த தக்காளி அனைவருமே பயிர் பண்றதுனால வருஷம் பூரமாவே விலை இல்லாம போயிடுது. விலை எப்போது கிடைக்கும்னா அளவுக்கு அதிகமான மழை பெய்ஞ்சு தக்காளி பூரா அழிஞ்சி 1-2 ஏதோ நிக்குது தப்பி தவறி அது காய் வரும்போது அவனுக்கு அந்த பம்பர் கிடைக்கும்.